அத்தியாயம் 14 ஆட்சியின் சிம்மாசனம். வெப்னாவலால் வெளியிடப்பட்டது. அடுத்த டிக்கெட் எரிந்தது. திடீரென்று ஒரு பெரிய பொருள் அவருக்கு முன்னால் தோன்றியது. கிட்டத்தட்ட முழு அறையையும் நிரப்பியது. ஓ, இது மிகவும் பெரியதா? இது என்ன? அட்லஸ் முணுமுணுத்தார். உள்ளுணர்வாக அறையை உருவாக்க பின்வாங்கினார். அவருக்கு முன்னால் சுற்றிக் கொண்டிருந்தது மிதக்கும் நிலமா? நீங்கள் ரேங்க் ஏ உருப்படியை பெற்றுள்ளீர்கள். டொமினியன் சிம்மாசனம். ஒரு மிதக்கும் மேடையில் தங்கியிருக்கும் சிம்மாசனம் விருப்பப்படி வரவழைக்கப்படுகிறது. ஒரு பாதுகாப்பு தடையை வழங்குகிறது மற்றும் பாதுகாப்பு மற்றும் மன மீளுருவாக்கம் இரண்டையும் அதிகரிக்கிறது. ஒரு மிதக்கும் சிம்மாசனமா? சீரியஸா? எனவே நான் இந்த விஷயத்தில் உட்கார்ந்து போரின் போது மேலே இருந்து கட்டளைகளை வழங்க முடியுமா? சரி, அது உண்மையில் மிகவும் அருமையாக இருக்கிறது. சிறிதும் யோசிக்காமல் அட்லஸ் தனது சரக்குகளில் அந்த பொருளை சேமித்து வைத்துவிட்டு வெளியே வந்தான். திறந்த வெளியில் ஒருமுறை அவர் அதை மீண்டும் வரவழைத்தார். இந்த முறை அவர் அதை முழு அளவில் எடுத்துக்கொள்ள முடியும். ஒரு சிறிய மிதக்கும் நிலம், அதன் மையத்தில் ஒரு அலங்கரிக்கப்பட்ட கம்பீரமான சிம்மாசனம் அமைக்கப்பட்டுள்ளது. மேடையின் விளிம்பை பற்றிக்கொண்டு அவர் குதித்து அரியணையில் அமர்ந்தார். இருக்கை நம்பமுடியாத வசதியாக இருந்தது. மென்மையான குஷனிங் வரிசையாக இருந்தது. அது அவர் பின்னால் சாய்ந்த தருணத்தில் அவரை புன்னகைக்கச் செய்தது. இது ஆச்சரியமாக இருக்கிறது. இப்போது அதை எப்படி கட்டுப்படுத்துவது? ஒரு யோசனையுடன் சிம்மாசனம் பதிலளித்தது. மெதுவாக அது தரையிலிருந்து தூக்கி மேலே மிதந்தது. அவர் கோட்டைக்கு மேலே இருக்கும் வரை உயர்ந்தது. மேலே இருந்து அட்லஸ் தனது தீவின் தெளிவான பார்வையை கொண்டிருந்தார். கீழே மீரா, எட்ரிக் மற்றும் கரியன் ஆகியோர் தங்கள் பணிகளில் மும்முரமாக சிறிய குளத்தில் கூடியிருந்தனர். பக்கவாட்டில் மார்கனா கூடாரத்தின் அருகே ஓய்வெடுத்து சாதாரணமாக ஒரு பானத்தை பருகி எதையோ பருகினார். மீரா தான் அவனை முதலில் கண்டாள். அவள் துள்ளி குதித்து கைகளை அசைக்கத் தொடங்கியபோது அவள் முகம் தூய்மையான உற்சாகத்தில் பிரகாசித்தது. என் ஆண்டவரே, அது என்ன? மிகவும் அருமையாக இருக்கிறது. அவள் கீழே இருந்து கத்தினாள். எட்ரிக் மற்றும் கரியன் இருவரின் கவனத்தையும் ஈர்த்தாள். மிதக்கும் மேடையை அவர்களை நோக்கி வழிநடத்தியபோது அட்லஸ் சிரித்தார். இயக்கம் சீராக இருந்தது. அவருக்கு கீழே உள்ள சிம்மாசனம் எவ்வளவு பதிலளிக்கக்கூடியதாகவும் சுறுசுறுப்பாகவும் இருந்தது என்பதை அவரால் உணர முடிந்தது. மை லார்ட், அது ஆச்சரியமாக இருக்கிறது. நீங்கள் அங்கே உட்கார்ந்து மிகவும் அழகாக இருக்கிறீர்கள். மீரா கூப்பிட்டாள். சிம்மாசனம் அருகில் சென்றபோது எட்ரிக் அவருக்கு மரியாதைக்குரிய வில்லை கொடுத்தார். வா மீரா, முயற்சி செய்ய வேண்டுமா? நான் முடியுமா என்று கேட்டாள். ஆம். ஒரு மகிழ்ச்சியான சிரிப்புடன் மீரா காற்றில் பறந்து எளிதாக மேடையில் இறங்கினாள். ஐயோ, ஹாஹா, அவள் சிரித்தாள். மேடையில் மற்றவர்கள் வசதியாக நிற்கும் அளவுக்கு விசாலமாக இருந்தது. ஏட்ரிக், கரியன், எங்களுடன் சேருங்கள். இந்த விஷயம் எவ்வளவு எடையை கையாளும் என்பதை நான் பார்க்க விரும்புகிறேன். தயக்கமின்றி இருவரும் துள்ளி குதித்து மீராவின் அருகில் இறங்கினர். மிதக்கும் நிலம் சிறிதும் தள்ளாடவோ அல்லது மூழ்கவோ இல்லை. அது பாறை திடமாக இருந்தது. அவர்கள் 4 பேரையும் முழுவதுமாக பிடித்துக்கொண்டது. இப்போது அது சுவாரஸ்யமாக இருந்தது. திருப்தியடைந்த அட்லஸ் மிதக்கும் சிம்மாசனத்தை தீவைச் சுற்றி பரந்த வளைவில் வழிநடத்தினார். நிலப்பரப்பிற்கு மேல் சிரமமின்றி சறுக்கினார். கட்டுப்பாடுகள் உள்ளுணர்வு, இயக்கம் சீரானது. ஆனாலும் கூட தீவின் விளிம்பிற்கு மிக அருகில் செல்லாமல் கவனமாக இருந்தார். அது தீவின் எல்லையை தாண்டிச் சென்றால் என்ன நடக்கும் என்பதை அவர் சோதிக்கவில்லை. படுகுழியில் விழுவது அவரது நிகழ்ச்சி நிரலில் இல்லை. தீவைச் சுற்றி சில மென்மையான சுற்றுகளுக்குப் பிறகு அவரது வயிற்றில் ஒரு சிறிய உருமல் இருந்தது. எனக்கு மீண்டும் பசிக்கிறதா? மெல்லிய புன்னகையுடன் நினைத்தான். இந்த புதிய யதார்த்தத்திற்கு அவர் மாற்றியமைக்கத் தொடங்கியதாகத் தோன்றியது. குறிப்பாக இப்போது அவரது மந்திர குளிர்சாதன பெட்டியில் தேவைக்கேற்ப உணவை கற்பனை செய்யலாம். மீரா மகிழ்ச்சியுடன் சிறிய குளத்திற்கு திரும்புவதை பார்த்து அவர் சிம்மாசனத்தை அழைத்தார். அவள் ஏற்கனவே கடினமான வேலையில் இருந்தாள். கையில் மண்வெட்டியுடன் அவள் ஒரு மிதக்கும் மேடையில் தீவின் மேலே உயரவில்லை என்பது போல.
காத்திருங்கள். அவளிடம் ஏற்கனவே ஆயுதம் இருக்கிறதா, அல்லது அது ஒரு வழக்கமான மண்வெட்டியா? அந்த எண்ணத்துடன் அட்லஸ் கூடாரத்தை நோக்கிச் சென்றார். அவன் நெருங்கியதும் மோர்கன்னா தன் முகத்தை திருப்பிக் கொண்டிருப்பதை கவனித்தான். அவளிடமிருந்து சில அடி தூரத்தில் அருகில் இருந்த மடிப்பு நாட்காலியில் அமர்ந்தான். இன்னும் பேசும் மனநிலையில் இல்லை, இல்லையா? அட்லஸ் சில உலர்ந்த பழங்களை வெளியே இழுத்து தனது சரக்குகளை அடைந்தபோது உள்ளுக்குள் பெருமூச்சு விட்டான். அவர் தனது வாயில் சில துண்டுகளை திணித்து நீண்ட நேரம் தண்ணீரை எடுத்துக்கொண்டார். அமைதி அவர்களைச் சுற்றி வசதியாக நீட்டினார். அவரது பார்வை மீரா, எட்ரிக் மற்றும் கரியன் ஆகியோரை நோக்கி நகர்ந்தது. அவர்களின் குரல்கள் திறந்த வெளியில் தெளிவாகச் சென்றன. எட்ரிக், ஏய், நீ தவறு செய்கிறாய். அங்கே தோண்டி எடுக்காதே. அது சுத்தமாக இல்லை. மீரா கூப்பிட்டாள். ஆனால் இந்த இடம் கோட்டையிலிருந்து ஒரு சிறந்த காட்சியை கொண்டுள்ளது என்று எட்ரிக் பதிலளித்தார். இல்லை, இல்லை. ஹஹாஹா, தோட்டக்கலை எப்படி வேலை செய்கிறது என்பது உங்களுக்கு தெளிவாக தெரியவில்லை, இல்லையா? அவள் தலையை அசைத்து சிரித்தாள். சிறிது தொலைவில் கரியன் தனது பெரிய வாளை மண்வெட்டியைப் போல பயன்படுத்தி ஆழமான பள்ளங்களை மண்ணில் செதுக்கிக் கொண்டிருந்தான். மீரா அவனைக் கண்டு நடைமுறையில் மூச்சு திணறினாள். ஏய், மிஸ்டர் டிராகன் வாரியர், நீங்கள் தோண்டுவதற்கு உங்கள் ஆயுதத்தை தீவிரமாக பயன்படுத்துகிறீர்களா? உங்கள் கைகளை பயன்படுத்துங்கள். அது ஒரு டிராகன் கை, இல்லையா? வலிமை போதுமானது, இல்லையா? அட்லஸ் மூவரையும் பார்த்து மெல்ல சிரித்தான். அவர் எதிர்பார்த்ததை விட அவர்கள் நன்றாக பொருந்தினர். அவர்கள் இப்படி வேலை செய்வதை பார்த்து நிதானமாக பேசுவது, தோட்டத்தில் கவனம் செலுத்துவது அவர் சுமக்கும் எடையை அவருக்கு நினைவூட்டியது. மிதக்கும் தீவின் மேல் இறைவனாக இருப்பது பொறுப்பு. இது ஒன்றுமில்லாதவற்றிலிருந்து எதையாவது உருவாக்குவது பட்டியது. விரைவில் 2 வாரங்களுக்குள் அவர்கள் முதல் பெரும் போரில் சண்டையிடுவார்கள். அதை அவரால் மறக்க முடியவில்லை. சரி, 10 நிலையான டிக்கெட்டுகள் கீழே போக 90. இதை முடிச்சிடலாம். அடுத்து நான் என்ன இழப்பேன்னு யாருக்கு தெரியும்? அவர் மற்றொரு 10 நிலையான டிக்கெட்டுகளை எடுத்து காற்றில் வீசினார். அவை மேல்நோக்கி மிதந்து சுழன்றன, பின்னர் மெதுவாக கீழே இறங்கின. ஒவ்வொன்றாக அவற்றின் நிறங்களை வெளிப்படுத்துகிறது. பழுப்பு, பழுப்பு, பழுப்பு. வாருங்கள், எனக்கு ஏதாவது நல்லது கொடுங்கள். மற்றொரு பழுப்பு, பிறகு மற்றொன்று, இன்னும் பழுப்பு. தயவுசெய்து எஸ் ரேங்க் 1 மட்டும். இறுதியாக ஒரு டிக்கெட் மற்றவற்றுடன் மங்குவதற்கு முன்பு ஊதா நிறத்தில் ஒளிர்ந்தது. மீதமுள்ளவை பழுப்பு நிறத்தில் இருந்தன. முடிவுகள் 9 ரேங்க் பி, 1 ரேங்க் ஏ. சரி, நான் ஒவ்வொரு முறையும் ஜாக்பாட் அடிப்பேன் என்று எதிர்பார்க்க முடியாது. ஒரு துடிப்பையும் தவறவிடாமல் அட்லஸ் ரேங்க் பி டிக்கெட்டுகளை திறக்கத் தொடங்கினார். நீங்கள் 20 யூனிட் மனா கிறிஸ்டல்களை பெற்றுள்ளீர்கள். நீங்கள் 50 யூனிட் இரும்பு பெற்றுள்ளீர்கள். நீங்கள் 5 எலீட் எக்ஸ்பி ஆப்ஸ் பெற்றுள்ளீர்கள். நீங்கள் 100 யூனிட் கல் பெற்றுள்ளீர்கள். நீங்கள் 100 யூனிட் மரத்தை பெற்றுள்ளீர்கள். நீங்கள் 50 யூனிட் இரும்பு பெற்றுள்ளீர்கள். நீங்கள் 20 யூனிட் மனா கிறிஸ்டல்களை பெற்றுள்ளீர்கள். நீங்கள் 100 யூனிட் மரத்தை பெற்றுள்ளீர்கள். 1 அரிய மேஜிக் ஏவுகணை ஸ்க்ரோலை பெற்றுள்ளீர்கள். அட்லஸ் தனது கையில் புதிதாக பெற்ற திறன் சுருளை பார்த்தார். மேஜிக் ஏவுகணை. ஒரே இலக்கை நோக்கி ஒரு ஹோமிங் மாய எரிபொருளை சுடுகிறது. ஏவுகணை தானாகவே அதன் இலக்கை கண்காணிக்கிறது, தாக்கத்தின் போது மிதமான சேதத்தை எதிர்கொள்கிறது. அவர் இதுவரை இழுத்த 2வது மந்திர திறமை இது. 1வது ஃபயர்பால். அவன் புருவத்தை லேசாக சுருக்கினான். இந்த திறமைகள் எல்லாம் மந்திரவாதிகளுக்கு ஏன்? இதுவரை அவர் மந்திரவாதி திறன்களைக் கொண்ட ஒரு யூனிட்டையும் வரவழைக்கவில்லை. ஆனாலும் அவர் தோளை குலுக்கி அந்தச் சுருளை தன் சரக்குக்குள் நுழைத்தார். அதை பின்னர் சேமித்து வைப்பது நல்லது. நான் ஒரு மந்திரவாதியை கீழே வரவழைத்தால் போதும். தனியான ரேங்க் ஏ டிக்கெட்டில் கவனத்தை திருப்பி, சரி, இந்த முறை எனக்கு என்ன கிடைக்கும் என்று பார்ப்போம்.